Hi friends, welcome back to Tamil Amazing Facts. YouTubers செஞ்ச சில கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதே டாபிக்ல நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட 5 பார்ட் போட்டுருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஐ கார்ட்லயும் அதோட லிங்க் தர மறக்காம போய் அதையும் பாத்துருங்க. இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃப்ளோரோக்ளோர் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். இப்பெல்லாம் நிறைய பேர் வீட்டுல வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு. ஆனா வாட்டர் பியூரிஃபையர் இல்லாமயே இந்த அழுக்கு தண்ணியில இருந்து சுத்தமான தண்ணியை மட்டும் தனியா பிரிக்க முடியும். இதுக்கு ஃப்ளோரோக்ளோர் அப்படின்னு சொல்லப்படுற பாசிகுலேஷன் அண்ட் குளோரினேஷன் டேப்லெட்ஸை இந்த அழுக்கு தண்ணியில போடுறாங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. வெறும் 5 நிமிஷத்துல அழுக்கு எல்லாமே கீழே செடிமெண்ட் ஆயிட்டு தண்ணி மொத்தமும் ரொம்ப பியூரா மாறிடுச்சு. பெட்ரோல் இன் கூலர் எக்ஸ்பெரிமெண்ட். ஏர் கூலர்ல எல்லாரும் தண்ணியை தானே ஊத்துவாங்க. ஆனா தண்ணிக்கு பதிலா பெட்ரோலை ஊத்துறா என்ன ஆகும்னு இந்த யூடியூபர் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. ஸ்டார்டிங்ல என்னவோ நல்லா தான் இருந்துச்சு. ஆனா சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அது தீ பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரோட ரெடியா இருந்ததுனால எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டும் நடக்கல. ரன்னிங் ஆன் க்ளூ ட்ராப். இதை எலி பிடிக்க தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சூப்பர் க்ளூவை ஏதாவது ஒரு அட்டையில தடவி வீட்டோட கார்னர்ல வச்சுட்டோம்னா அந்த பக்கமா வர எலி இந்த கம்ல ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு அது ரொம்பவே ஸ்ட்ராங். எலி வேணா சின்னதா இருக்கலாம், அதனால இந்த கம்மை விட்டு வெளியில வர முடியாது. ஆனா மனுஷங்க இந்த கம்ல ஒட்டிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு யூடியூபர் செக் பண்ணி பார்த்திருக்காரு. உங்களோட காசை மேனேஜ் பண்ணிக்கிட்டே ரெவார்ட்ஸ் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான பெஸ்ட் ஆப் தான் வைஸ்லி. இது ஒரு ஃபினான்ஷியல் ஆப். உங்களோட ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் ரெவார்டும் வின் பண்ண முடியும். இதனால உங்களோட ஃபினான்ஷியல் ஜர்னி ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். இவங்க கிட்ட வைஸ்லி வெனஸ்டே அப்படின்னு ஒரு அமேசிங் கான்டெஸ்ட் இருக்கு. இதுல உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி வாரம் கிட்டத்தட்ட 25 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சில ஃபினான்ஷியல் டாஸ்க் பண்ணணும். அதாவது பட்ஜெட்டிங், சேவிங் ஃபார் யுவர் கோல்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் challenges. இதனால உங்க ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். வாரம் மெகா ரிவார்ட்ஸ் வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, டெய்லியும் ஸ்கிராட்ச் கார்டும் கிடைக்கும். சேவிங்ஸ் பிளான் செட்டப் பண்றது வெறும் 2 நிமிஷம் வேலை தான். உங்களோட கோல்ஸுக்காக ஆர்கனைஸ் வேல மணியை சேவ் பண்றது இது ரொம்பவே ஈஸியான வே. இவங்க கிட்ட கோல்டு சேவிங் பிளானும் இருக்கு. இத வெறும் 10 ரூபாயில இருந்தே கூட ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்ல, இவங்க கிட்ட ரெஃபரல் ப்ரோக்ராமும் இருக்கு. நீங்க ரெஃபர் பண்ற ஃப்ரெண்ட் சைன் அப் பண்ணா நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் கிட்டத்தட்ட 100 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க வைஸ்லில சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நீங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 500 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இது நிஜமாவே ஒரு பிரில்லியன்ட் டீல் தான்ல. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை டவுன்லோட் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணி அவங்களும் நீங்களும் 2 பேரும் சேர்ந்தே ஏர்ன் பண்ணுங்க. How to make snow bubble. நம்மலாம் சின்ன வயசுல வீட்ல இருக்க ஷாம்பு யூஸ் பண்ணி பெரிய பெரிய பபுள் செஞ்சிருப்போம். ஆனா சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்மோக் பபுள்ஸையும் உருவாக்க முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி இந்த மாதிரி பபுளை பெருசா ஊதிக்கணும். அதுக்கப்புறம் பேப்பரை ரவுண்டா சுருட்டி அதை ஒரு பக்கம் கொளுத்திட்டு இன்னொரு பக்கம் வாய் வச்சு உறிஞ்சா வாய்க்குள்ள புகை போயிடும். அந்த புகையை இன்ஹேல் பண்ணாம ஒரு ஸ்ட்ரா எடுத்து அந்த பபுள்ஸ்குள்ள பொறுமையா விட்டு அந்த புகையை அந்த பபுள்ஸ்குள்ள விடணும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்னோ பபுள் உருவாகிடுச்சு. இப்ப வெளியில இருக்க பபுளை உடைச்சு பார்த்தா ஸ்மோக் பபுள் உங்களுக்கு தெரியும். பப்படின் ஹேர் ஆயில்.
எல்லா எண்ணெயும் ஒரே மாதிரியா, அதாவது எல்லா எண்ணெயோட ப்ராப்பர்ட்டியும் ஒரே மாதிரியான்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் இல்லதான். அப்ப ஹேர் ஆயில்ல அப்பளத்தை பொரிக்கலாமா என்ன? அப்படி பொரிச்சா என்ன ஆகும்? இத ஒரு யூடியூபர் ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. நார்மலா மத்த எண்ணெயை சூடு பண்ற மாதிரியே இவரும் நவரத்ன எண்ணெயை சூடு பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அதுல அப்பளத்தை போட்டு பொரிச்சிருக்காரு. அதுவும் நல்லாவே பொரிஞ்சிருக்கு. சரி, எண்ணெயில போட்டாங்க, அதுவும் பொரிஞ்சிருச்சு. ஆனா அதோட டேஸ்ட் அதுவும் நார்மலா அப்பளம் என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் இருந்திருக்கு. ஆனா லைட்டா நவரத்ன எண்ணெயோட ஸ்மெல்லும் இருந்திருக்கு. ஹோலோகிராம் ஃப்ரம் போன். உங்களுக்கு தெரியுமா, நம்ம போன்ல இருந்தே ஹோலோகிராம் பண்ண முடியும். அதை பாக்குறதுக்கும் அவ்வளவு அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹோலோகிராம் கிளாஸ் பிரமிட் அமேசான்ல வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம போன்ல 3D ஹோலோகிராம் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓபன் பண்ணி இந்த ஹோலோகிராம் கிளாஸ் பிரமிட வச்சா உங்களுக்கு இப்படிதான் தெரியும். செமையா இருந்துச்சுல? முடிஞ்சா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. 3D பிரிண்டிங்ஸ் ஆன் த ரோட். இப்பெல்லாம் நிறைய பேர் வேற வேற இடத்துல 3D பிரிண்டிங்க வரைஞ்சு அவங்களோட திறமைய பயங்கரமா காட்டிட்டு இருக்காங்க. ரோட்ல போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி திடீர்னு பெயிண்ட பார்த்தா இதை பெயிண்ட்னு யாரும் நம்பவே மாட்டாங்க. உண்மையிலேயே அங்க ஏதோ இருக்குன்னு பயந்து போய் திருன்னு முழிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா ஜப்பான்ல இந்த ட்ரெண்ட வேற லெவல்ல அவங்க மாத்திட்டாங்க. அங்க இருக்க ஆர்டிஸ்ட் முக்காவாசி பேர் ரோட்ல தான் இந்த மாதிரி 3D பெயிண்டிங்க வரையறாங்க. இத பாக்கிறதுக்கு பல பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் இன்னும் சில பேர் இதோட இல்யூஷன்ல மயங்கி வண்டியை ஸ்லோவா ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால டிராபிக் அங்க ரொம்பவே கண்ட்ரோல் இருக்கான். அதனாலேயே பல பேர் ரோட்லயே இதை திருப்பி வரைய ஆரம்பிக்கிறாங்க. லாவா இன் த ஹோல். மலையில இருந்து நெருப்பு குழம்பு வெடிச்சு செதறத நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா நிலத்துல பள்ளம் தோண்டி அதுக்குள்ள லாவாவை ஊத்துனா என்ன ஆகும்? இத ஒரு யூடியூபர் செஞ்சு பார்த்திருக்காரு. அதோட ரிசல்ட்ட நீங்களே பாருங்க. ஒன்னும் ஆகல. அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ராடு மாதிரி மொத்தமா மாறிடுச்சு. அதை தான் நம்ம ஆளு கோடாலியா யூஸ் பண்றாரு. லாவா வெர்சஸ் ஃப்ராக். இந்த லாவால இறந்து போன தவளைய போட்டா என்ன ஆகுன்றத நீங்களே பாருங்க. தவளையோட உடம்பு மொத்தமா எரிஞ்சு கரிஞ்சே போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வைஸ்லி ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுல சைன் அப் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்டுக்கும் ரெஃபர் பண்ணி 2 பேரும் சேர்ந்தே ஏர்ன் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.